ஆண்டவர் இயேசுவின் இனிய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய பின்ச வாழ்த்துக்கள். சபையின் பிறந்த நாள். ஆமேன். யார் சபை? நீங்கள் தான் சபையாக இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் சபையாக இருக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் பெந்தெக்கோஸ்தே நாளன்று சபையை நிறுவினார். இன்றைக்கு 2000 ஆண்டு முடிந்த பிற்பாடும் உலகம் முழுக்க கர்த்தர் சபையிலே ஜனங்களை அழைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் பெந்தெக்கோஸ்தே நாளன்று ஏற்படுத்தின அந்த திருச்சபையிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதன் சபையின் ஊடாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலகத்துக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், ஜனங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாமும் ஆண்டவருடைய தயவையும் கிருபையையும் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு சபையிலே தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமேன். உலகத்திலே சபையிலே இருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கிறதை போல ஒரு பெரிய பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அடுத்தது உலகிலே தேவையான சகலவற்றையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு வேண்டிய பெரிய ஒரு பாதுகாப்பையும் சபையின் ஊடாகத்தான் கொடுக்கிறாரு. ஆமேன். அதற்காகத்தான் நாம் சபையில் இருந்து ஆண்டவரை துதிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் நற்செய்தியை கேட்கிறோம், நற்செய்தியை சொல்லுகிறோம். எங்களைப் போல எல்லா ஜனங்களும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக. ஆமேன். அப்போ சபை நாம் இருப்பது அது தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ரோமர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 8வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்க கேட்போம். சோஸ்திரம். அருமையான பகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன நாள் இன்றைக்கு? பெந்தெக்கோஸ்தே நாள். ஆமேன். சபையின் பிறந்த நாள். தேவன் பூமியிலே சபையை நிறுவின ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே சபையின் பிறந்த நாள் என்றும் நான் சொல்லுகிறது அநேகர் சொல்லுவார்கள். அது உண்மைதான். சபையின் பிறந்த நாளாகவும் அது இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையா பெந்தெக்கோஸ்தே நாள் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே ஏற்படுகிற என்ன காரியங்கள் நம்முடைய மனதிலே உண்மையாக ஏற்படுகிறது? பெந்தெக்கோஸ்தே நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் அந்த இடத்திலே பல பாஷைகளிலே பேசினார்கள். அந்நிய பாஷை சம்பந்தமான காரியங்கள் எங்களுடைய மனதிலே இருக்கும் இல்லையா? அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், சரியா? இப்படியான காரியம்தான் நம்முடைய மனதிலே எப்பவும் முன்பாக வரும் என்று பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய சிந்தையிலே எங்களுடைய எதிர்பார்ப்பும், கிறிஸ்தவர்களுடைய சபை மக்களுடைய எதிர்பார்ப்பும் பெந்தெக்கோஸ்தே நாளென்று சொன்னாலே உண்மையாக அங்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி இப்பவும் உலகத்தில் சபை மக்கள் மத்தியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு அநேக சபை மக்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர், யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி தன்னுடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை என்ன செய்கிறார்? அனுப்புவேன் என்று சொன்னார். எப்போ? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக. அவர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்பினார். அவர் காத்திருக்கும்படி அவர் எருசலேமிலே அவர்களுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் காத்திருந்தார்கள். எதை அவர் தன்னுடைய சித்தப்படி செய்ய வேண்டுமோ அதை அன்றைக்கு அந்த காலத்திலே அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிற பைபிள் அன்றைக்கு அவர்களுடைய கையிலே இல்லை. பைபிளே இல்லாத, எழுதப்படாத ஒரு காலத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியை கொண்டு சில அற்புதங்கள், அடையாளங்கள், வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு அன்றைக்கு என்ன அங்கு நடந்ததோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது சரியா என்ற கேள்விக்கு நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? அன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் இல்லாத நாட்களிலே, அன்றைக்கு இவ்வளவு வெளிப்பாடும் இல்லாத நாட்களிலே ஆண்டவர் தன் சித்தப்படி காரியங்களை நடப்பித்தார். இன்றைக்கு சகலவற்றையும் அவர் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதிலே நாமும் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். என்ன? நாமும் சொந்த மொழியிலே கடவுளுடைய முழு வெளிப்பாடுகளையும் நாம் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்ளுகிறோம்.
அல்லேலூயா. கடவுளை பற்றி தெரிய வேணுமா? அவர் எந்த வழிகளிலே ஆசீர்வதிக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, யார் உலகத்தை எப்படி படைத்தது, மனுஷர்களை படைத்ததின் நோக்கம் என்ன, கடவுள் மனுஷர் மத்தியிலே எதை செய்ய விரும்புகிறார், தொடக்கம் முடிவு, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, எல்லா சகல வெளிப்பாடும் வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உண்மையாக அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அன்றைக்கு செய்த காரியம், தேவன் வெளிப்படுத்தின காரியம் இன்றைக்கு சபைகளிலே அப்படியே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது தேவையற்ற ஒரு காரியம். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போவது இல்லை. அதற்காக தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு சபைகளிலே சுகத்தையும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்ய மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. சரியா, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. ஆனால் அங்கே நடந்தது எப்படியோ அப்படியே எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அன்று அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் மூலமாய் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே சகலவற்றையும் வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு சபை மக்களிலே அழைத்து வருகிற ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை செய்கிறார், அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே செயற்படுகிறார். எப்போ பெந்தெக்கோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அந்த நாளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஜனங்களுடைய உள்ளத்திலே நிரந்தரமாய் குடியிருக்க தொடங்குகிறார். அது எப்போ தொடங்குகிறது? பெந்தெக்கோஸ்தே நாளில் இருந்து தான் தொடங்குகிறது. அப்ப ஆண்டவர் ஆவியாயிருக்கிறவர் எப்போ எங்களுக்குள்ளே குடிகொள்ளுகிறார்? நான் ஒரு பாவி என்று நான் மனம் திரும்பி என் பாவங்களுக்காய் மரித்த இயேசுபிரானை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாய் நான் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே குடிகொள்ளுகிறார். இவ்வளவும் இல்லாட்டில் பரிசுத்த ஆவியை நான் பெறவில்லை. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியை ஆண்டவர் அப்படி மனம் திரும்புகிறவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்? ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ளே அந்த மனுஷிக்குள்ளே அவர் குடிகொள்ளுகிறார் நிரந்தரமாய். அல்லேலூயா. அப்ப நிரந்தரமாய் குடிகொள்ளும் போது முதலாவது கடவுளுடைய சித்தம் என்ன என்று சொன்னால், கவனமாக்குங்கள், வாசித்த பகுதியை தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் இல்லையா? முதலாவது அந்த மனுஷனை கடவுள் காப்பாற்றுகிறார், அந்த மனுஷியை கடவுள் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிறார். கேள்வி, எதில இருந்து காப்பாற்ற போகிறார்? ஆக்கினை தீர்ப்பில் இருந்து காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. எதில இருந்து காப்பாற்றுவதற்கு? ஆக்கினை தீர்ப்பில் இருந்து காப்பாற்றுவதற்கு. முதல் வசனம் இன்றைய நாளின் பகுதியிலே ரோமர் 8:1, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல், அதாவது இயேசுவை இரட்சகராக கொண்டு மாம்சம், பழைய பாவ சுபாவ சிந்தை பழக்க வழக்கங்கள், அதான் மாம்சம், அதன்படி நடவாமல், சரியா, ஆவியின்படி, அதாவது மனம் திரும்பி நாம் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலின்படி நாம் நடக்கும் போது வாழும் போது எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பில்லை. பரிசுத்த ஆவி ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாழ்க்கையிலே கண்டன தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்காய் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் எதற்காய் ஜெபம் பண்ணுகிறோம்? அந்நிய பாஷை பேச வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயங்கள் நடக்க வேண்டும், அது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். இதுதான் நம்முடைய வேண்டுதல்கள். ஆனால் கடவுள் பரிசுத்த ஆவியை எதற்கு கொடுத்தார்? ஆக்கினை தீர்ப்பில் இருந்து விடுதலை அடைவதற்காய். கடவுள் மனுஷனை தன் சாயலாய் உண்டாக்கினார். பாவத்திலே விழுந்தார்கள். நாளைக்கு அல்லது இன்று இரவு நீங்கள் இயேசு உங்கள் இரட்சகர் இல்லாமல் நீங்கள் இன்றிரவு மரித்து போனால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு, கண்டனை.
தண்டனை. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் பழைய பாவ சுபாவத்தில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இன்றிரவு மரித்தால் நான் பரலோகம் போவேன், எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை? உங்களுக்கு தெரியுமா? கடவுள் தந்த வாழ்வு ஒரு பரிசு. அது பிசாசு பற்றி கொண்டான். தேவன் தன் குமாரனை அனுப்பினார். எங்கள் பாவங்களை அவர் மேல் போட்டார். அவரை விசுவாசிக்கும் போது அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவிக்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, நன்றாக படித்தோம், சொத்தை சேர்த்தோம், பெரிய பெரிய காரியங்களை சாதித்தோம். அல்லேலூயா. சொத்துக்கள், நகைகள், வீடுகள், அதிதண்ட் எல்லாம் சேர்த்து வைத்து நாளைக்கு நாம் கண்டன தீர்ப்புக்குள்ளே அகப்பட்டால் என்ன பிரயோஜனம்? இயேசு வந்து உலகத்துக்கு வரவில்லை. எதற்கு? எங்களுக்கு காணியும் வீடும் சுகமும் தருவதற்காய் வரவில்லை. ஆக்கினை தீர்ப்பில் இருந்து, நித்திய ஆக்கினையில் இருந்து எங்களை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இயேசு இல்லாத வாழ்வு, அது வாழ்விலே தண்டனையை கொண்டு வரும். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவருடைய வசனப்படி வாழ வேண்டும். அதுதான் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நடக்கிறோமா பரிசுத்த ஆவியின்படி, அவருடைய வழிநடத்தலின்படி நடக்கின்றோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. சபைக்கு வரும்போது, சபை மக்களாக இருக்கும் போது நம்முடைய மண்டைக்குள் நிறைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எண்ணங்கள், அது வேண்டும், இது வேண்டும், பிள்ளைகள், அது இது என்று எத்தனையோ வேண்டுதல்கள், விண்ணப்பங்களோடு வருகிறோம். எல்லாம் நாம் ஆண்டவரிடம் கேட்பதெல்லாம் நாம் செத்து போகும்போது விட்டுட்டு போறதற்குத்தான் கேட்கிறோம். அதுதான் நம்முடைய ஜெபங்கள். புரிகிறதா? ஆனால் கடவுள் எதற்காய் உண்டாக்கினார்? இயேசு வாழ்க்கையில் இல்லையா? அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்த ஆவியின்படி வாழுங்கள். இல்லையே ஆக்கினை தீர்ப்பு. ஒரு பெரிய சிலாக்கியம். பெந்தெக்கோஸ்தே நாளிலே கடவுள் மனுஷரை ஆக்கினை தீர்ப்பில் என்று காப்பதற்காக பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். ஆமென். பாத்தீங்களா? இதான் வேத வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்பாதவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பணும். மனம் திரும்பியவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின்படி வழி நடத்த வேண்டும். கண்டனம், ஆக்கினை தீர்ப்பு பொல்லாதது. கடவுள் கொடுத்த வாழ்க்கைக்கு எல்லாரும் கணக்கு வைக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தந்த வாழ்வுக்கு நீ என்ன வைத்தாய், என்ன செய்தாய், என்னை அறிந்தாயா இல்லையா? என்னை பாடினாயா, என்னை துதித்தாயா, என்னை போற்றினாயா, என்னை வணங்கினாயா, என்னை தொழுது கொண்டாயா? எத்தனையோ கேள்விகள், முக்கியமான கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்காமல் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எல்லாம் அழிந்து போகிற காரியத்துக்காய் ஓடி திரிகிறோம் காலையிலிருந்து மாலை வரை. அது மாத்திரமல்ல, சபைக்கு வந்தாலும் அதுதான். இவைகளுக்காக இயேசு வரவில்லை. அல்லேலூயா. இயேசு வந்தது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. கிறிஸ்து வந்ததிலிருந்து மிக அற்புதமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்றால், கிறிஸ்துவை நம்பும் மக்கள் கண்டிக்கப்படுவதில்லை. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை. அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே கண்டனம் இல்லை. ஒரே ஒரு வழி, அதுதான். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பரிசுத்த ஆவியின்படி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசியை அழிந்து போகாமல், அது சாபத்திற்கு ஆளாகாமல், பாவத்தின் தண்டனை மற்றும் கண்டனம் ஆகியவற்றில் இருந்து ஒரு விசுவாசி விடுவிக்கப்படுகிறான், அவன் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. அவர் அநீதியானவர் என்று தீர்க்கப்படாமல் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறான். ஆமென்.
நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறான். பாவி என்று தீர்க்கப்படாமல் கண்டனத்தை விட்டு தன்னை விசுவாசிக்கிற விலத்துகிறான். இதுதான் கடவுள் மனுஷருக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமான காரியம். பாக்கியமான காரியம். ஆமென். இன்றைக்கு இயேசு வந்தால் என் நிலைமை என்ன என்பதை இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேனா? காக்கப்பட்டேன். இயேசுவை விசுவாசிக்கவில்லையா? அழிவுக்காக நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். ஆமென். அருமையானவர்களே, தன் குமாரனை ஆண்டவர் அனுப்பினது எதற்கு? எதற்காக? ஒரு முக்கியமான குறிப்பை கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருக்கும் விசுவாசி மாத்திரமே கண்டனம் செய்யப்பட மாட்டான். விசுவாசிகள் அல்லாதவர்கள் அனைவரும் பாவத்திற்காக கண்டனம் செய்யப்படுவார்கள். இல்லையா? எப்படி விடுவிக்கப்படுகிறோம்? 2வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். என்ன பிரமாணம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றது. பாருங்கள், பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் நிரந்தரமாய் குடிகொள்ளுகிறார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னவர் 2வது வசனத்தில் என்னத்தை சொல்லுகிறாரு? அந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடக்கும்போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் ஒரு ஜீவனுள்ள பிரமாணத்தோடு உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். ஆமென். என்ன பிரமாணம்? ஜீவனுள்ள ஒரு பிரமாணத்தோடு. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் இன்னொரு பிரமாணத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றது. நான் பாவத்தினால் மரணத்துக்கு காத்திருந்த என்னை, அந்த பிரமாணத்துக்கு சிறைப்பட்டு இருந்த என்னை ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை தந்து, அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் ஒரு ஜீவ பிரமாணத்தை எங்களுக்கு கொடுத்து, அந்த ஜீவ பிரமாணத்தின் மூலம் ஆக்கினை தீர்ப்பில் இருந்து எங்களை விடுவிக்கிறார். பெந்தெக்கோஸ்தே நாள். அல்லேலூயா. இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே வந்தாச்சு. எங்கே வெளியில போனோம்? மரணம். அல்லேலூயா. பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து இப்போ விடுதலை கிடைத்து விட்டது. எத்தனை பேர் அந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த விடுதலையை பெற்றிருக்கிறோம்? அல்லேலூயா. ஆவியை பெற்றால் அந்த விடுதலை. 3வது வசனம். அதப்படியெனில் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் முன்பு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீதி சட்டம் என்று என்னொரு பெயர் அதற்கு. அது செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். அப்ப உங்களுடைய பாவங்கள் இப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி தீர்க்கப்பட்டது? ஆண்டவர் உங்கள் பாவங்களை இயேசுவின் மேல் போட்டு அவரை பலியாய் கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? நீங்கள் உங்களுடைய பாவத்தின் ஆக்கினைக்குள்ளாக அங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். தேவன் எங்களை விடுவித்து விட்டார்.
ஆமென். எங்களை விடுவித்திருக்கின்றபடியால் நாங்கள் எந்த பிரமாணத்திற்கு கீழே நிற்கிறோம்? ஆவியின் ஜீவனுள்ள பிரமாணத்துக்கு கீழே நிற்கிறோம். பாவம் மரணம் என்ற நியாய பிரமாணம் செய்யும் அந்த பிரமாணத்துக்கு கீழே அடிமைகளாயிருந்த எங்களை, அங்கே விடுதலை பெற முடியாமல் இருந்த எங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் குமாரனை அனுப்பி எங்களை விடுவித்தார். ஆகவே எங்கள் பாவத்திற்காக நாங்கள் எந்த பலியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காய் மரித்த இயேசுவை விசுவாசித்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள பிரமாணத்துக்குள்ளே நாம் வருகிறோம். அல்லேலூயா, ஆமென். 4வது வசனத்திலே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்ப நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறதில்லை. மாம்சம் என்று சொன்னா என்ன? எங்களுடைய பாவ சிந்தனை, பாவ சுபாவத்தின்படி ஆண்டவர் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்வின் தன்மையை குறிக்கிறது, இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஆவி உயிர் கொடுக்கிறது. ஜீவ ஆவியின் சட்டம் என்ற வார்த்தை 2 விஷயங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியின் சட்டம், கிறிஸ்து இயேசுவில் இருக்கும் ஜீவ ஆவி என்று பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, கடவுள் இவ்வளவு சத்தியத்தையும் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை வாசிக்க வேண்டும், சபையிலே கேட்க வேண்டும், அதன்படி மனம் திரும்ப வேண்டும். இவைகளை மூடி வைத்தால் நமக்கு சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரியாட்டி என்ன செய்வோம்? செய்கிற பாவத்தை செய்வோம், இல்லையா? ஒரு வியாதியோ ஆபத்தோ வரும்போது, ஒரு தேவை வரும்போது என்ன செய்வோம்? மனுஷர்களை தேடி தெரிவோம். மனுஷர் என்ன செய்வான்? வா உதவி செய்யறன்ட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான், இல்லையா? பேந்து வேற மனுஷன்கிட்ட போவோம், அவனும் அப்படி செய்வான். இன்னொரு இதனிட்ட போவோம், அவனும் அப்படி செய்வான். உள்ள காசெல்லாம் செலவழிஞ்சுவோம், கடைசியில வருத்தக்காரராயிடுவோம். பேந்து காப்பார் யாரும் இல்லை, இல்லையா? இயேசு இப்போவே சொல்லிட்டார், வியாதியா இருக்கிறியா, சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிறோமா, நேரடியா என்னட்டே வாங்க, வேறு யாரும் உங்களுக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரவுண்ட் அடிப்போம், உலசியில இயேசு விட்ட வருகிறவர்களாக இருப்போம். அப்போ வயசும் போயிடும், நடக்கவும் முடியாது, இயேசுவே என்று கூப்பிடவும் முடியாது, பாடவும் முடியாது, இல்லையா? அருமையானவர்களே, ஜீவ ஆவியின் சட்டம் என்று அழைக்கப்படுகிற ஒரு காரியம், இந்த சட்டத்தின் அர்த்தம் என்ன? ஒரு மிக எளிமையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவிலும் அவரிலும் மட்டுமே உள்ளது. இயேசுவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க. சரீரத்தில் வியாதி வந்தாலும் வியாதியாய் தெரியாது, வேதனை இருந்தாலும் வேதனையாய் தெரியாது. பரிசுத்தாவி செய்கிற அதிசயம் அதுதான் நமக்குள்ளே இருந்து. ஹல்லேலூயா. எந்த போராட்டத்திலும் எங்களுக்காக அவர் போராடுகிறதை நாம் காண முடியும். எந்த பலவீனத்திலும் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறபடியால் காண முடியும். எந்த ஒரு துக்கத்திலும் கவலையிலும் எங்களுக்கு ஆறுதல் தருகிறவராய் இருக்க முடியும். எங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை தேவன் தன் சத்தியத்தின் மூலாய் கற்பித்தபடியால் என்ன நடந்தாலும் நாம் மரித்தால் அவரிடம் போவோம் என்ற அந்த ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். எதுவும் நம்மை அவருடைய அன்பில் இருந்து என்ன செய்யாது? பிரிக்காது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசுவிடம் வாருங்கள், கிறிஸ்துவிடம் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆக்கின தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் மற்றவர்களுக்கு, நாமும் முதலாவது கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த செய்தியை சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் விதிகளிலே ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார், மிக முக்கியமானது. அது ஆவியின் சட்டம், ஜீவ ஆவியின் ஒரு சட்டம். யோவான் 14:15 நீங்கள் வாய்ச்சி கொண்டு போனால்,
தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை உங்களுக்கு அனுப்புவேன். ஆனால் உங்களுக்குத்தான் அவரை அனுப்புவேன். உங்களுக்குத்தான் அவரை தெரியும். நீங்கள் தான் அவரை கண்டு கொண்டுவீர்கள். ஆனால் யார் காண மாட்டான்? யார் பரிசுத்தாவியை காண மாட்டார்கள்? உலகம் காண மாட்டார். ஹல்லேலூயா. உலகம் பரிசுத்தாவியை காண மாட்டாது. இப்போ உலகம் ஆவியாயிருக்கிற கடவுளை காண முடியாததினால தான் உலகம் என்ன செய்கிறது? தனக்கென்று தெய்வங்களை உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம், இல்லையா? ஆனால் இந்த ஜீவ ஆவியின் சட்டம் என்று பெயரிடப்பட்டதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 1:4, அவரில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருந்தது என்று சொல்லுகிறார். யோவான் 10:10, அவர்கள் ஜீவனை பெறவும் அவர்கள் அதை மிகுதியாய் பெற்றுக்கொள்ளவும் வந்தேன். நான் வேற மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன் பைபிள்ல, சரியா? யோவான் 11:25-26, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான். உயிரோடு இருந்து விசுவாசிக்க வேண்டும். நீங்க செத்த பிறகு உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ சகோதரியோ உங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காய் ஒரு மீட்பு ஜெபத்தினால பெற முடியாது. நீங்க உயிரோடு இருக்கும் போதே கடவுளை தேடி உங்கள் ஆத்மாவை என்ன செய்ய வேண்டும்? ரட்சித்துக் கொள்ள வேண்டும். பேந்து உங்களுக்கு செய்கிற கிரியைகளினால் உங்களை நீங்கள் உயிரை ஒரு நாளும் பெற முடியாது. உன்னுடைய ஆத்மாவுக்கு நீதான் பொறுப்பு. ஆமென். உண்மை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு அவன் என்ன செய்கிறான்? காப்பாற்றப்படுகிறான் என்று பார்க்கிறோம். பாருங்க, 1 யோவான் 5:10, குமாரனை உடையவனுக்கு ஜீவன் உண்டு. குமாரனை உடையவன் ஜீவனுடையவன். ஆறு குமாரன்? இயேசுவை வாழ்வில் கொண்டவன் ஜீவனுடையவன், இல்லையா? இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆவி எவ்வாறு உயிர் கொடுக்கிறது? ஒரு நபர் மரணமடையாமல் என்றென்றும் வாழ்வதற்காக ஜீவ ஆவியை எவ்வாறு பாதுகாப்பதில் ஈடுபடுத்தப்படுகிறார்? முக்கியமான கேள்வி. ஆவியானவர் விசுவாசியை பாவத்தில் இருந்தும், அது மாத்திரமல்ல மரணத்தில் இருந்தும், பாவம் மற்றும் மரணத்தின் சட்டத்தில் இருந்தும் ஆவியானவர் விடுவிக்கிறார். வேறு யாராலும் விடுவிக்க முடியாது. எந்த கிரியைகளினாலும் நீங்க விடுவிக்க முடியாது. ஆவியானவருடைய ஜீவ சட்டத்தில் இருந்துதான், அந்த ஜீவனுள்ள பிரமாணத்தின் மூலமாகத்தான் மனுஷர்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்ப முடியும். எவன் சபையிலே ஆண்டவரை விசுவாசித்த ஆவியை பெற்று இருக்கிறானோ அவன் காப்பாற்றப்பட்டான், தப்பித்துக் கொண்டான், இல்லையா? பாவம் மற்றும் மரணத்தின் சட்டம் என்பது மரணத்தின் ஆட்சியை குறிக்கிறது. மரணம் ஆட்கொண்டது மனுஷரை, பாவம் மனுஷரை ஆட்கொண்டது. இந்த ஆளுகையில இருந்து ஜீவனுடைய ஆவியின் சட்டம் எங்களை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் அதற்காகத்தான் நாம் என்ன செய்தோம்? பரிசுத்த ஆவியை பெற்றோம். ஹல்லேலூயா. ஆகவே ஒருவரிடம் ஜீவ ஆவி இருந்தால் இயற்கையாகவே பாவம் மற்றும் மரணத்தின் ஆவி அவரிடம் இல்லை. எத்தனை பேரிடம் மரணத்தின் ஆவி இருக்கிறது? எத்தனை பேரிடம் ஜீவ ஆவி இருக்கிறது? யார் ஜீவ ஆவியை பெற்றுக்கொண்டோம்? யார் ஜீவ ஆவியோடு இருக்கிறோம்? யார் மரணத்தின் ஆவியோடு இருக்கிறோம்? இயேசு உங்கள் சொந்த இரட்சகரா? இல்லையா? ஜீவ ஆவியோடு நாம் இருக்கிறோம். இயேசு வாழ்வில் இல்லையா? நாம் மரணம், பாவம் மரணம் என்ற ஒரு சட்டத்திற்கு நாம் என்னவாய் இருக்கிறோம்? அடிமையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த பெந்தெக்கோஸ்தே சபையின் பிறந்த நாளிலே விசுவாசி உண்மையில் கிறிஸ்து இயேசுவில் வாழ்கிறான்
கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் வேதம் எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் காப்பாற்றப்பட்டான், காப்பாற்றப்பட்டாள். இதைவிட வேறு பாக்கியம் நமக்கு வேண்டும் இல்லை. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழாதவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் மாற்கு சுவிசேஷம் 16:16 சொல்லுகிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது யாருடைய யுகம்? யாருடைய காலத்துக்குள்ள வாழ்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளனுடைய யுகம், தேற்றரவாளனுடைய காலம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் காலம் பெந்தெக்கோஸ்தே நாளிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த யுகம் மனுஷர்களை அழைக்கிறது. எதற்கு அழைக்கிறது? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து காப்பதற்காய் அழைக்கிறது. ஆமேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியின்படி நடக்க வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கிறவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும், சபையில் இருக்கிறவர்கள் ரட்சிப்புக்கு கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் எத்தனை பேர் என்னிடம் வந்து சேர்வார்கள் என்று இன்றைக்கு என்ன செய்கிறார்? என்னுடைய மகள், என்னுடைய மகன், நான் உண்டாக்கினவர்கள் எப்படியாவது பரலோகம் வந்து சேர வேண்டும் என்று கர்த்தர் தகப்பனை போல பரலோக வாசலில் என்ன செய்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன வழி? மாற்கு 16:16 விசுவாசம். இயேசுவின் மேல் விசுவாசம். விசுவாசம் உள்ளவனாகி என்ன செய்கிறான்? ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றால் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைகிறோம். எப்படி? நாம் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். யோவான் 3:17 சொல்லுகிறாரு, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பவில்லை. அதற்காக ஆண்டவர் அனுப்பவில்லை. இல்லையா? தயவு செய்து இயேசுவை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள், ஆண்டவரை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். இல்லையா? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில மனிதர்கள் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களை என்ன செய்கிறது? ஆண்டவர் என்ன செய்கிறது? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக இயேசுபிரானை அனுப்பவில்லை. இதற்காக பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. இல்லையா? எதுக்கு இயேசு வந்தார்? ரட்சித்து கண்டனத்தில் இருந்து காப்பாற்றத்தான் இயேசு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. இது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். விசுவாசம், கடவுள் நம்பிக்கை. ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். அது இயேசுவில் இருக்க வேண்டும். யோவான் 3:19 கடுமையா சொல்லுகிறார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதை அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இல்லையா? ஆனா இன்றைக்கு நமக்கு என்ன நடக்கிறது? கொரிந்து சபைக்கு எழுதுறாரு 1 கொரிந்தியர் 11:32 கவனமாக கேளுங்க, நான் வாசிக்கிறேன். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வருகையிலே நியாயம் தீர்ப்பார். உலக மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி
இன்றைக்கு சபையிலே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாராம்? சிட்சித்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தையால் பிரசங்கத்தை கேட்கிறபடி வாழ்க்கையை மாற்றணும். கர்த்தர் சிட்சிக்கிறார். ஊழியக்காரன் சொல்லுகிறபடி திருந்தனம், தேவன் சிட்சிக்கிறாரு. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உணர வைக்கிறீங்களா? அதன்படி வாழணும். அதன்படி வாழவில்லையா என்ன நடக்குமா? உலகத்தோடு நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் சிட்சிக்கப்படும் போது என்ன செய்ய வேண்டும்? அப்படியே கீழ்ப்படிந்து உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11:32 கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? அருமையானவர்களே, 2 பேதுரு 2:9 என்ன சொல்லுகிறார்? ஒரு கடுமையான பயத்தை கொடுக்கும் காரியம். 2 பேதுரு 2:9. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியம் உங்களை தடுக்கலாம். 5 தொடக்கம் 8 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். இன்றைய நாள் பகுதியிலே 5 தொடக்கம் 8 வசனங்கள். சரியா? அது என்னத்தை சொல்லுகிறது? நாம் ஆவியை பெற்றோம். பெந்தெக்கோஸ்தே நாளிலிருந்து ஆவியானவர் நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கிறாரு. ஒரு ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு இப்போ ஆக்கின தீர்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆமென். எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. இயேசுவால் நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனம் சம்பந்தமான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை சம்பந்தமான ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது இல்லையா? ஆவியானவர் மனதை ஆன்மீக விஷயங்களுக்கு இழுக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஆவியின்படி நடப்பதற்கு எங்களை திருப்புகிறார். என்னத்தை திருப்புகிறாரு? மனதை திருப்புகிறார் இல்லையா? இப்ப வேதாகம் அனைத்திலும் உள்ள ஒரு மிக முக்கியமான பகுதிகளிலே ஒன்றான இந்த பகுதி மனுஷருடைய மனதை பற்றியது. ஒரு மனிதன் தன் இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருப்பான் இல்லையா? நாம் எப்படி யோசிக்கிறோமோ அப்படியே இருப்போம். எப்படி யோசிக்கிறோமோ அப்படியே செயற்படுவோம். எப்படி யோசிக்கிறோமோ அப்படியே என்ன செய்வோம்? பேசுவோம், செயற்படுவோம். நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் சொல்லுகிறார். சரியா? ஒரு மனிதன் தன் மனதை எங்கே வைத்திருக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், அவன் யார் என்ன செய்கிறான் என்பதை அவனுடைய எண்ணம் தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது மனதையும் எண்ணத்தையும் சாக்கடையில் வைத்திருந்தா அவன் சாக்கடையில் உள்ள அழுக்குகளில் ஒரு பகுதியாக மாறுகிறான். நல்லதில் மனதை வைத்தால் நல்லவனாக மாறுகிறான். ஒரு சாதனை மற்றும் வெற்றியில் கவனம் செலுத்துகிற மனுஷன் சாதனையும் வெற்றியையும் அடைகிறவனாய் இருக்கிறான் இல்லையா? ஒரு மனிதன் மதத்திலே தன்னுடைய எண்ணத்தையும் சிந்தையையும் வைத்து அதன்படி மனத்திலே எண்ணமும் சிந்தையும் மதம் சம்பந்தமாக இருந்த என்று சொன்னால் அவன் மதத்தையே என்ன செய்வான்? பின்பற்றி கொண்டிருப்பான். அவனுடைய எண்ணங்கள் கடவுள் மற்றும் நீதியின் மீது கவனம் செலுத்தினால் அவன் தெய்வீகமாகவும் நீதியுள்ளவனாகவும் இருப்பான். எப்படி நினைக்கிறானோ அப்படி இருக்கிறது இல்லையா? அப்ப நாம் வாசித்த பகுதியில் என்னத்தை சொல்லுகிறார்? ஒரு மனிதன் அவன் நினைப்பதை செய்கிறவனாக இருக்கிறான். இது ஒரு மனித சட்டமாக, இயற்கையின் சட்டமாக, நியதியாக அது இருக்கிறது இல்லையா? பாருங்க, கடவுள் என்னத்திற்காக மனிதனுக்கு கடவுளை பற்றி அறிவை கொடுக்கிறார்? இந்த அறிவை பெற்று அவன் சிந்தனையிலே கடவுளை பற்றி எப்பவும் யோசித்து என்ன செய்ய வேண்டும்? அந்த கடவுளை தொழுது கொண்டு அந்த கடவுளுக்காய் வாழ வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதத்திலே தன்னை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். சரியா? இப்போ ஆன்மீகம் சார்ந்த வார்த்தைகள், ஆவியால் ஆட்கொள்ளப்படுதல் அல்லது ஆவியின் கட்டுப்பாட்டுக்கு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று விரும்பிய மனுஷன் என்ன செய்வான்? வேதத்துக்கு திரும்புவான். வசனம் என்ன சொல்லுகிறது?
பரிசுத்தாவி என்ன சொல்லுகிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது, அதைத்தான் கூட யோசிப்பான் இல்லையா? பைபிளை திறக்காமல் ஜெபம் பண்ணாமல் வேத வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? வேற வேற உலக எண்ணங்கள் காரியங்கள் இருக்கும். அதே யோசிப்பான், அதன்படிதான் செய்ய வேண்டும் என்று அவன் இருப்பான் இல்லையா? அப்ப ஆவியை பின்பற்றி நடக்கிற மனிதன் நாளுக்கு நாள் ஆவியின் காரியங்களை நினைத்து பார்க்கிறான். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கிறது? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒரு ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு விசுவாசியா இருந்தால் என்ன நடக்கும்? ஆவிக்குரிய காரியங்களைத்தான் அவர்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். அப்படி யோசிக்கும் போது அதன்படியே தான் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று அவர்கள் உந்தப்படுவார்கள், விரும்புவார்கள் இல்லையா? இப்போ நாம் என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? ஆண்டவருடைய ஆவி விசுவாசிக்குள் இருக்கிறது, அவர் விசுவாசிக்குள் வேலை செய்கிறார். நீங்கள் ஆவிக்குரியபடி சிந்தித்தால் உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற ஆவியானவர் நீங்கள் சரியான முறையிலே சிந்திக்கவும் செயற்படவும் உதவி செய்வார். அப்ப என்ன நடக்கும்? மாம்ச சிந்தைக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுப்போம். ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுக்கும் போது ஆவிக்கு கீழ்ப்படிவோம். ஆமேன். ஆவிக்கு கீழ்ப்படியும் போது ஆவியின் பிரமாண வழியிலே நாம் சென்று கொண்டு இருப்போம். ஆக்கின தீர்ப்பிலே நாம் விழுந்து போக மாட்டோம் இல்லையா? அருமையானவர்களே, விசுவாசி நாம் எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் உங்கள் பரிசுத்த ஆவியோடு பேச வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி என்ன சொல்லுகிறார் என்று ஜெபத்திலே நாம் மெடிடேஷன்ல இருக்கும்போது ஆவியானவர் பேசுவார். வசனத்தை வாசிக்கும் போது பேசுவார். விசேஷமாய் செய்திகளிலே, ஆண்டவர் ஆராதனை செய்திகளிலே உங்களோடு பேசுவார். அப்படியே நடந்தீர்களானால் நீங்கள் உங்களுடைய சிந்தையை மாற்றி 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 ஆவியின் சிந்தையாய் அப்படியே கொண்டு வர முடியும். நீங்கள் கேட்காமலும் வேதம் வாசிக்காமலும் ஜெபிக்காமலும் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். மாம்ச எண்ணம், ஆவிக்குரிய எண்ணம், ஆவிக்குரிய எண்ணம், மாம்ச எண்ணம். குழப்பத்தின் பிள்ளைகளாய் பிசாசு என்ன செய்வான்? அப்படியே குழப்பிக்கொண்டே இருப்பான். எது ஆவிக்குரியது, எது மாம்சத்துக்குரியது, எது பாவமானது, எது பரிசுத்தமானது, எது கடவுளுக்கு சித்தம், எது கடவுளுக்கு சித்தம் இல்லாது என்பதை புரியாமல் நாம் என்ன செய்வோம்? திண்டாடிக்கொண்டே நிற்போம். இது ஒரு பெரிய போராட்டம். இது ஒரு பெரிய போராட்டம். நம்முடைய எப்படி நாம் நினைக்கிறோமோ அப்படி செயற்படுகிறோம். இது இயற்கை. நம்மை படைத்த ஆண்டவர் நீதிமொழிகள் தன் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய சிந்தனையை முழுமையாய் திருப்புறது ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? ஆவிக்குரிய ரீதியிலே திருப்புகிறது எங்களுடைய கடமை. அதற்கு பரிசுத்த ஆவி உதவி செய்கிறார். இல்லையேல் மாம்ச சிந்தையிலே அப்படியே குந்தி இருப்போம். அப்படி குந்தி இருந்தால் நம்மை எது ஆண்டு கொள்ளும்? பாவம் பிரமாணம், ஆக்கின தீர்ப்பை கொண்டு வருகிற பிரமாணம். அதற்கு நாம் அடிமையாயிடுகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஜீவனுள்ள பிரமாணத்துக்கு நாம் என்ன செய்வோம்? தோல்வி அடைந்திருவோம் இல்லையா? அருமையானவர்களே, இவ்வளவு சத்தியங்கள் இருக்கும் போது விசுவாசி கிறிஸ்துவின் சாயலுக்கு மேலும் மேலும் ஒத்துப்போவதில் தன் மனதை திருப்ப வேண்டும். விசுவாசி கற்பனைகளை தூக்கி எறிந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதில் தன் மனதை வைத்திருக்கிறான். அதான் ரோமர் 8:5 பார்க்கிறோம். 9வது வசனத்திற்கு வாசிங்கள். இப்ப இந்த மனதை வெல்ல, அதாவது மாம்சத்தை வெல்ல ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்கள் உங்களுடைய தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கிறதா? இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா? இருக்கிறது. எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். சரியோ? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. பாருங்க, இப்ப எழுத்தாளருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும்
விசுவாசிகளுக்குள்ளே ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். அப்ப ஏன் அவர் இப்படி எழுதுகிறாரு? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று எழுதுகிறாரு. சில வேளை உங்களுடைய ஆவியை நீங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாயிருந்தால், கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால், விளங்குறதா, சலனத்தோடு வச்சிருந்தால், உங்களுடைய ஆவி அனல் இல்லாமல் இருந்திருந்தால், வேத வாசிப்போ ஜெபமோ கேட்கிறபடி கீழ்ப்படியாமலோ மனம் போன போக்கின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால், உண்மையால் பரிசுத்த ஆவி இருந்தால் என்ன நடக்கும்? நாம் கீழ்ப்படிவோம், தெய்வ பயத்தோடு இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆசையாக இருப்போம். அப்போ ஆவியோடு எங்களுக்கு நல்ல கனெக்ஷன், நல்ல தொடர்பு இருக்கும். இல்லை, அனல் மூட்டிக்கொண்டே இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்ப இவைகள் இல்லாமல் அதான் சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி அவித்து போடாதீர்கள், அனல் மூட்டப்பட வேண்டும். ஆமென். ஏன் சொல்லுகிறது இது? எதற்காக சொல்லுகிறது? மாம்ச எண்ணத்துக்குள்ளே நீங்கள் தவண்டு போகாத படிக்கத்தான் அனல் மூட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கிறது? அப்படியே நூந்து போயிடும், அப்படியே நூந்து போயிடும். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஆவியானது நீதிவன் உள்ளதா இருக்கும். அப்ப ஆவியானவர் விசுவாசிக்குள் வாழ்கிறார், கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளே வைக்கிறார். இந்த இரண்டு வசனங்களும் நாங்கள் பார்க்கிறோம், நாம் கோடிட்டு காட்ட வேண்டும். ஆமென். இருக்கிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப விசுவாசி ஆவியில் இருக்கிறான், 9வது வசனம். அதே வசனத்தில் ஆவி விசுவாசியில் வசிப்பதாக குடியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதே வசனத்திலே கிறிஸ்துவின் ஆவி என்று வாசிக்கிறோம். இல்லையா? இரண்டாம் உலகத்தில் வேறு ஆவிகளும் உண்டு, கிறிஸ்துவின் ஆவி என்று வாசிக்கிறோம். இல்லையா? 10வது வசனத்திலே கிறிஸ்து விசுவாசியில் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். ஆமென். ஏன்? யோவான் 14 நாங்கள் வாசிக்கிறோம், 16, 17 இயேசுவின் ஜெபம், தேற்றரவாளன் எங்களுக்கு என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாய், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாய். எப்ப? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு போகிறது. என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இதில் தான் வாசிக்கிறோம் 17வது வசனத்திலே, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கின்றபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எங்கே வாசம் பண்ணுகிறார்? நீங்க போகிற சபையிலே. இல்லையா? உங்களுக்குள்ளே நீங்க உங்களை சபையிலே அழைத்து சத்தியத்தை போதித்து உங்களை விசுவாசிகளாக மாற்றி உங்கள் மனதை திரும்ப வைத்து, ஆமென், நாம் பாவி என்று உணர வைத்து, இல்லையா, ஒரு ஞானஸ்தானம் எடுக்க வைத்து விசுவாசி ஆக்கி ஆக்கின தீர்ப்பில் இருந்து காத்து அவர் வருகையிலே எடுத்துக்கொள்வதற்கு இது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் இவைகளை மனதிலே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது வேறு உலக காரியங்களை மனதிலே வைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோமா? இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும், இதைத்தான் யோசிக்க வேண்டும், இதை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆவியுடைய ஜீவனுள்ள பிரமாணம் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா.